கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாராம். அது பெரிய காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்க. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ வாசிங்க என் சகோதரரிடத்திற்கு போய். யார் சொல்கிறாரு? பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா. பாருங்க, அவனோட சொல்கிறாரு பாருங்க. உயிர் திறந்த இயேசு தேவனுடைய சுபாவத்தை அருமையாமலே இருந்து படித்துக் கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடனே நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தாவே என்னைய உண்மை போல மாற்றும். அவங்க யாருன்னு கேட்டால் மீன் பிடிக்கிறவங்க. அங்கே போய் கலிலியா கடலில் போய் தேடி கண்டுபிடிச்சி மீன் பிடிக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ உயிர் திறந்ததுக்கப்புறம் மரியாள்கிட்ட சொல்கிறாரு, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் அப்பாவிடத்திற்கும் உங்கள் அப்பாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா, நீ என் பிரதர். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, தேவனுடைய மக்களின் நாட்களிலே இவர் தான் உயர்ந்தவர்னு சொல்கிறோம். உலகத்திலே உயர்ந்தவர் பேசுகிறார் பாருங்க. எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர்கள் நிருபத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 11 வாசிக்கிறேன். எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவர்களும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர், சத்தமாசிங்க, வெக்கப்படாமல். ஏன்னா அருமையான அவர் விவரிக்க முடியாது, இது புரிந்து கொள்ளவும் முடியாது, விவரிக்க முடியாது. தேவன் சொன்னான், அவ்வளவு பெரியவர். சூரியன் சந்திரன் எல்லாம் சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு சாமான் மாதிரி அவருக்கு. அருமையான அவ்வளோ பெரிய தேவன். இங்கே மீன் பிடிக்கிற மக்கள் பார்த்து சொல்கிறார் சகோதரன் சொல்லிட்டு வெக்கப்படவில்லை. சொல்கிறார், என் தே ஆர் மை பிரதர்ஸ். அவங்ககிட்ட போய் நீ சொல்லி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் அடுத்த வசனம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். அவை சபைன்னா என்னன்னு கேட்டால் அருமையானே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இங்கே எந்த பாகுபாடுக்கும் அருமையானவர்களே இடம் கிடையாது. உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒருவர் உயர்த்தப்படுகிறார், அவருடைய பெயர் இயேசு. அவருடைய சிலுவை, அவருடைய இரத்தம், அவருடைய அன்பு, இவைகளை அருமையானவர்களை நாம் உயர்த்தும் பொழுது அதுதான் சபை என்பதை அருமையானவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். பழைய பாட்டில் ஆரோன் இருக்கான பாருங்கள், தலை உயரத்தில் இருக்குது, கால் தாழ்வாக இருக்குது. இதுக்கு வேறு தைலம், அதுக்கு வேறு தைலம் கிடையாது. மேலே ஊற்றுற தைலம்தான் அப்படியே வடிஞ்சு காலுக்கு என்ன செய்து தொடுகிறது. ஆச்சரியம். இந்த இயேசு நன்மை போல் ஒரு அன்பை எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லோரும் கரங்களை தட்டி கருத்தை சோத்திரிப்போம். நானும் நீங்களும் மாற வேண்டும். அருமையானவர்களே பாருங்கள், நமக்குள்ள தேவனை போல மாறும்படி தேவன் நம்மை போல மனுஷன் ஆனார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே லூக்கான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இயேசுநாதர்கிட்ட ரொம்ப கிண்டலாக ஒரு கேள்வி கேட்டான் பாருங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம். தேவன்கிட்ட பேசுகிறான். அவன் சொல்கிறான், லூக்கா 13:23, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர்கிட்ட கேட்கான், அதாவது உங்கள் கூட்டம் மைனாரிட்டி தானா, ரட்சிக்கப்படுறவங்க சில பேர் தானோ அப்படின்னு சொல்லி கேலியாக ஒரு மாதிரி கேட்கான். கர்த்தர் சொல்றார், தம்பி, ரட்சிப்புங்கிறது எல்லாம் 100க்கு 100 கடவுள் கிடையாது.
உன் பங்கும் அதில் என்ன செய்து இருக்குது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை, உலக பிரகாரமான அருமையான விசாலமாக இருக்கிற காரியங்களை விசிறி அடித்துவிட்டு கிறிஸ்துவின் சிலுவையை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் நீ இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. இது முழுசும் கடவுள் ஏதோ சிலர் அவருக்கு வேண்டியவங்களை மாத்திரம் 8 பேர் 10 பேரை அவர் ரசிப்பார்னு நீ நினச்சிட்டு இருக்க. இல்லை, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அநேருக்கு இஷ்டம் இல்லை. இந்த காலை வேளையில் சினிமா கொட்டைகள் நிரம்பி விளையிறது. ஒரு கோயில் நிரம்பி விளைஞ்சா 13 சினிமா கொட்டைகள் நிரம்பி நினச்சது வழிந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அருமையானவர்களே பாருங்கள், மனுஷன் அது விசாலமாக இருக்குது, இது இடுக்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இடுக்கத்தை இந்த ரட்சிப்பிலே ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டாலும் உள்ளே போனால் அதுக்கப்புறம் வழி விசாலம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசல் தான் இடுக்கம்னு சொன்னார். கிறிஸ்தவ ஜீவியும் எடுக்கன்னு சொல்லலை. வாசல் இடுக்கம். உன் இஷ்டம் போல இங்கே செய்ய முடியாது. இயேசுவே ஆண்டவர்ந்து வாயினாலே கண்டிப்பாக என்ன செய்யணும், அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இஷ்டம் இல்லை, இங்கே இடம் இல்லை, வெளியே போ, கெட் அவுட், அவ்வளவுதான். தேர் ஆர் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல் த பிளஸிங்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நிபந்தனைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாசல் இடுக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டா ரட்சிப்பு, பரிசுத்தாவி, சரீர சுகம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், ஏராளமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை போல விசாலம் வேறு எதுவும் கிடையாது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையானுடைய கர்த்தர் சொல்றாரு, இடுக்கமான வாசல். வாசல் தான் இடுக்கம். ஏன்னா முன்னால் குடித்த மாதிரி இஷ்டம் போல் பீடி குடிச்சிட்டு இங்கே கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது. பாருங்கள், அது கஷ்டமாக இருக்குது. ஆரம்பம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ அவலட்சணமான காரியத்தை நாம் செய்துட்ருக்கோம். பீடி குடிக்கிறதும் கஞ்சா போடுறதும் அருமையான பாருங்கள், அது அவலட்சணமான காரியங்கள் என்று இப்போ தோன்றுது. வாழ்க்கை விசாலமாகிவிட்டது, எண்ணங்கள் விசாலமாகிவிட்டது, உறவுகள் விசாலமாகிவிட்டது, எதிர்கால நம்பிக்கைகள் விசாலமாகிவிட்டது. பெரிய நம்பிக்கையோடு அருமையானவர்களே கர்த்தர் மேலே அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று 1 கொலோசியர் 1:27 பவுல் சொல்கிறாரு. தேவாதி தேவன், வானாதி வானமும் கொள்ளாதவன், சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் சிறுபிள்ளைகளுடைய விளையாட்டு சாமான் மாதிரி அருமையானவர்களே வைத்திருக்கிறவர். மனிதர் என்பவர்கள் அவர் பார்வையில் தூசி என்று வேதம் முழுவதும் சொல்கிறது. அப்படிப்பட்ட பெரிய தேவன் உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இதை போல் ஆச்சரியம் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய தேவன். சூரியனை ஒரு நாள் நிறுத்தி வச்சுட்டாருன்னு போட்டிருக்கு, ஒரு நாள் பூராவும். பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள். அவர் சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை என்ன செய்வான், கண்டடைவான். உள்ளுன்னு சொன்னால் ஆவி, வெளியன்னா சரீரம். தேவன் முதல்ல பிடிக்கும்போது மனிதனுடைய ஆவியை தான் பிடிக்கிறாரு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயம்னா இருதயம், உள்ளம், ஆவி எல்லாம் ஒன்றை பற்றி தான் பேசுகிறது. அது நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன். பாருங்கள், உள்ள மன நிம்மதி, சாந்தி, பாவ மன்னிப்பு, பரலோகத்துக்கு போகிற ஒரு நிச்சயம், டிக்கெட்டு, இதுகள் அருமையான முதலாவது ஃபஸ்ட்டு உள்ள கிடைக்குது. ரெண்டாவது
அநேக பிரசங்கமார் உள்ளே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டான், வெளியே இருக்கிறத வேண்டவே வேண்டான்ட்டான். அது இந்த உலகம் நமக்கு வேண்டவே வேண்டான்ட்டான். ஆனால் இயேசுனா சொல்கிறாரு, அவன் உள்ளும் புறம்பும் போய் மேய்ச்சல் என்ன செய்வான், கண்டறிவான். வெளியே சரீரம் இருக்கிறது, மனது இருக்கிறது, நல்ல படிப்பு தேவை, அருமையான நல்ல ஆடைகள் தேவை, நல்ல ஆகாரம் தேவை, நல்ல வாகனங்கள் தேவை, நல்ல வாழ்க்கை தரம் தேவை. காரணம், நம்முடைய நண்பர் இயேசு வானத்திலும் பூமியிலும் பெரியவர். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அவரே சொல்கிறாரு, உள்ள பாவமன்னிப்போடு நிறுத்திக்கிட்டு பரலோகம்னு இப்படி பார்த்துட்டே இருக்காத. 4 நம்பர் ரூட்டில் மக்கள் வந்து டவுன் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி பரலோகத்தை பார்த்துட்டே இருக்காங்க சில ஆட்கள். என்னைக்கு ரசிக்கப்பட்டானோ அன்னையிலேருந்து வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கீழே பூமி 0, 0, பெரிய கோழிமுட்டை. அருமையான கவனிங்க, கோழிமுட்டையெல்லாம் கர்த்தர் கூப்பிட்டு உள்ள கர்த்தர் வந்த மாத்திரத்தில் வெளியே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எதை தொட்டாலும் விளங்குது, பொன்னாக விளங்குகிறது. போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் அருமையான பெருகிறது. இங்கே பாடம் வாசிக்காருங்க தம்பி. நான் ஒரு நாள் ஒரு 20 வருஷம் இருக்கும், வீட்டுக்கு முன்னால் இருந்தேன். ஓடி வந்து இந்த காலை பிடிச்சிட்டாரு. காலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு அழுதாரு. நான் வந்து என்ன தம்பின்னு கேட்டேன். இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. கிளாஸில் 52 பேர், நான் 52வது ரேங்க்கு. பட்டிக்காட்டிலேருந்து என்னை எங்கே கொண்டு போட்டாங்க. கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. காலேஜ் பஸ்ஸில் ஏறுவேன், காலேஜில் இறங்க மாட்டேன். எல்லோரும் இறங்கிடுவாங்க, நான் மாத்திரம் பஸ்ஸில் வந்து மதுரையில் இருக்க எல்லா தியேட்டரையும் டூர் அடிக்கிறது, கண்ட குளங்களையும் குளிக்கிறது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துட்டுருக்கேன். தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று விரும்பினேன். எங்கள் காலேஜ் லெக்சர் ஒருத்தர் சொன்னார், மாடக்குளத்தில் ஒரு கோயில் இருக்குது, அவங்க ஒரு பாஸ்டர் இருக்கார், சாகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தற்கொலை பண்ணுன்னு சொல்லி என்னை சொல்லி கொடுத்தார். நல்ல ஆலோசனை. வந்து காலை பிடிச்சிக்கிட்டாரு. அதுமாதிரி எனக்கு என்ன செய்ய தெரில பாருங்கள். தலையில் கழிச்சு இயேசுவன் நாமத்தில் எல்லா பிசாசிலும் துரத்துறேன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேன். யார் என்ன எவர் கேட்கவே இல்லை. போயிட்டார். அடுத்த நாள் அற்புதம் என்னன்னு கேட்டால், காலேஜ் பஸ்ஸில் ஏறினவர் விரும்பி இறங்கி கிளாஸில் போய் உட்கார்ந்தாராம். லெக்சரர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேலி பண்ணுவாங்களாம் பாருங்கள். அருமையானவர்களே, அவிதமாக இருந்து இந்த மனுஷன் 23 அரியர்ஸை ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடுறேன். அடுத்து 10 அரியர்ஸு ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி அந்த பியில் டிஸ்டிங்ஷன். அதுக்கப்புறம் அதே காலேஜிலேயே எம்இக்கு இடம் கிடச்சி அதில் டிஸ்டிங்ஷன். அதே காலேஜில் பிஹெச்டி இடம் கிடச்சி அதில் ஃபஸ்ட் கிளாஸு. இன்றைக்கி அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். எல்லாரும் கரங்களை தேய்ச்சி உதவிப்போம். முட்டாள்களே அருமையான அறிவாளிகளாக மாற்றுகிற கர்த்தர் தான் இந்த கர்த்தர். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே படிக்காத பிள்ளைகள் இதோட ட்ராப் அவுட்டு, நான் வந்து யூஸ்லெஸ்ன்னு யோசிக்காத. உள்ளே இயேசு இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும். உனக்கு முடியாது, அவருக்கு முடியும். நீ முட்டாள், அவர் ஞானி. சர்வ ஞானம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, அதுக்காக தான் நீங்கள் ரட்சித்திருக்கீங்க. நான் உள்ள பாவமன்னிப்பு பெற்றிருக்கிறேன். பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூலோகத்தில் ஒரு வித்தியாசத்தை நீ காண்பியும் சொல்லி கர்த்தட்ட ஜெபம் பாருங்க. வார்த்தையை அருமையான ஞாபகப்படுத்தி பதிலை பெற்று இந்த பூலோகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக பயம் காட்ட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உன்னை கேலி பண்ணுவாங்க போல, எல்லாரும் உன்னை பார்த்து நினைச்சுவார்கள், பயப்படுவார்கள். காரணம், எப்படி இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு இப்படி போய் மாறிட்டான். எப்படி கர்த்தர் இப்படியெல்லாம் செய்வாரா? நிச்சயமாக செய்வார். உனக்கு செய்வார், உனக்கு செய்வார், உனக்கு செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கேட்ட சோதரி போவோம். ஆகவே அடுத்த வசனத்தை சொல்லாரு பாருங்க. யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான்,
நானோ, எல்லாரும் சொல்லுங்க, நானும் மனசில் இருக்கட்டும். நானும் இயேசுவும் பிசாசும் ஃப்ரெண்டு கிடையாது. நீ சிலர் என்ன நினைக்காங்கன்னு சொன்னால், பிசாசு இயேசுநாதர் விட்டு வேலைக்காரன். ஏதாவது தீமையான காரியங்களை விசுவாசிகள் வாழ்க்கையில் செய்யணும்னு சொன்னால் அவனை கூப்பிட்டுருவாருங்க. வாயா, இன்றைக்கி உனக்கு வேலை இருக்குது, இந்த விசுவாசிக்கு பாடம் படித்து கொடுக்கணும், அதனால் அவன் காலை ஒடிச்சிட்டு வா ஜெயந்தபுரத்தில் போயின்னு சொல்லி அனுப்புவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் பாருங்கள், எஜமா இன்றைக்கி என்ன வேலை வச்சுருக்கீங்க, வந்து ஆஃபீஸில் வந்து கத்தட்ட கேட்டுட்டு போகிற மாதிரி இவர் படம் வைத்திருக்கிறார்கள். மாறட்டும், மாறட்டும் தேவனுடைய பிள்ளைகளே, மாறட்டும். திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி இந்த 3 காரியம்தான், வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியாது. நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல. வாசிக்கிறேன், நானோ அது மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏசுநாதர் பேசுகிறார் பாருங்க. பூலோக வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த காலை வெளியில் திருந்துங்கள், மனம் மாறுங்கள். நான் சொல்கிறேன், மாற்றி சிந்தியுங்கள். இருக்கிறது போதும் பதர், அந்த ரசமும் துவையிலும் அதோடு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம், அப்படி யோசித்து கொண்டிருக்கள். மாறுங்கள். கடவுளே சொல்கிறாரு, நானும் மனிதருக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் பூலோகத்திலே அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாரும் சொல்லுங்கள், நானோ மனிதருக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எதை எடுத்தாலும் அருமையானே ஃபஸ்ட் கிளாஸாக சிந்திங்க. மாற்றி சிந்தின்னு ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தான். நான் யோசித்தேன், நீ எழுதாதது நான் எழுதணும், அது எங்களுக்கு. மாற்றி சிந்தி, காரணம் கர்த்தர் உள்ள வந்துட்டார் மாற்றுறதுக்கு. அருமையான மாற்றி சிந்தியுங்கள், மாற்றி பேசுங்கள், உயர்தரமாக சிந்தியுங்கள், நல்ல காரியங்களை அருமையான விரும்புங்கள், மேலே எழும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். நீங்கள் எந்த ஜனத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, எந்த பின்னணியில் வந்திருந்தாலும் சரி, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் பரிபூர்ண வாழ்வை உங்களுக்கு கொடுத்து அநேருக்கு சாட்சிகளாக நிறுத்துவார். எல்லாம் தயவுசெய்து எழுந்திருப்போம். இந்த காலைவேளையிலே இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நண்பர்களே, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பரிபூர்ண வாழ்வை வச்சுருக்கேன், உயர்ந்த ரகமான ஒரு வாழ்க்கை தரத்தை வைத்திருக்கிறேன், உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று பூர்வகாலத்திலேயே திட்டம் போட்டுட்டேன், அதுதான் உனக்காக இயேசுவை அனுப்பினேன். ஆகவே இருக்கிற இடத்துலேருந்து இயேசுவே நீர் ஆண்டவர், உள்ளத்துக்களை வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த போல வாழ்க்கை என்னத்துக்கு பிறகு நமக்கு என்ன ஒன்றுக்கும் உதவாது. நிறுத்துங்க பேச்ச. நானோ கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிபூர்ண ஜீவனை அவர் என் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டுவார். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக பார்க்க போகிறது, ஆச்சரியப்பட போகிறது என்று இனஜனத்தார் பார்த்து பயப்பட போகிறார்கள். கேலி பண்ணவே நாளைக்கு பார்த்து பயப்பட போகிறான். அருமையான தேவனாலே முடியும். ஒரு வானத்திலும் பூமியும் பெரியவர். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீரே. நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் உள்ளம் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொன்னீரே. கர்த்தாவே, கர்த்தாவே, கொழுத்த ஆடுகளாய், செழிப்புள்ள ஆடுகளாய், தகப்பனே சாட்சியுள்ள ஆடுகளாய் எல்லாரையும் மாற்றி போடும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் மக்களுடைய வாழ்க்கையில் கூடுவதாக. எல்லா குறைவில் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். உம்முடைய நிறைவையும் பரிபூரணத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறோம். நிரப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ரட்சிப்புக்காக கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை சகோதரன் அழைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தாவே, நீங்களும் நாங்களும் ஒரு ஜாதி. கர்த்தாவே, இயேசு ஜாதி. பிள்ளை எல்லாரையும் மாற்றி போடும்படி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தியும் அற்புதங்களை நடப்பித்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ
சமூகத்தில் உயர்த்திட்டார். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை திரும்பவும் நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை